சென்னைக்கு போறேன், இங்க இருந்து நான் பெங்களூர் போறேன், இங்க இருந்து நான் துபாய் போறேன் அப்படின்னு உங்க பிள்ளைங்க சொல்லும் போது ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நீங்க ஏன் போற, எதுக்கு போறோம், அங்க பிள்ளை எங்க போய் தங்குறான், அந்த பிள்ளை யாரோட தங்குறான், அந்த பிள்ளை சர்ச்சுக்கு கரெக்டா போறாமா, அந்த ஊருக்கு எந்த சர்ச் அந்த ஊர்ல இருக்குது, அந்த சர்ச்சோட நீங்க கனெக்ட் பண்ணீங்களா, அந்த பாஸ்டரோட நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இல்லவே இல்ல. பிள்ளை எங்க தங்குறான்னு கூட தெரியாது, பிள்ளை எங்க சாப்பிடறான்னு கூட தெரியாது, பிள்ளை எந்த இடத்துல ரூம் எடுத்துக்கிறான், அவர் ரூம்ல யாரெல்லாம் தங்குறாங்க, எத்தனை பேரோட சேர்ந்து தங்குறாங்க, அந்த ரூம்ல குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா, அந்த பிள்ளைங்களுடைய பின்னணி என்ன, எதுவுமே தெரியாது. பிள்ளை வெளியூருக்கு போறேன்னு சொன்ன உடனே சரி போயிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைய நம்ம கவனிக்கலன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பிள்ளை வளர்ப்பு என்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல, இதுதான் பிள்ளைகளை கவனிக்கிறதுனுடைய அடையாளம். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு உலகத்துல இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய திருட்டுத்தனங்கள் எல்லாம் தெரியுது, எப்படி வேணாலும் மாத்துவாங்க. நீங்க கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு எஸ்ட்ரீமா வேணாலும் போக முடியும். அந்த பழக்கத்தை நீங்க சின்னதிலேயே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் ரொம்ப நன்றாய் வாழ்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும், நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும், இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணினாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரிஜெக்ஷன் மத்தியில நம்ம சாட்சியாய் வாழ ஆண்டவர் பெரிய இரக்கத்தை நமக்காக தருவார். ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறி